ஜென்சி 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 யாருப்பா அந்த ஜென்சி? நாங்கடா அந்த ஜென்சி. பல பேர் ஜென்சி கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்ன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஜென்சிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2K கிட்ஸ் மட்டும் இல்லைங்க. ஜென்சிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸ் ப்ளஸ் 2K கிட்ஸ் கலந்த ஒரு கலவைன்னு கூட வச்சுக்கலாமே. அது என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நியூ சேனல் சேவேஜ் உல்ஃப். ஐ எம் நியூ கமர் சாகுல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். நான் ஜென்சி கிட்ஸ் பார்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் பண்ண ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து என்னால் டைட்டில் கீழே கொடுக்க முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் என்கிட்ட அந்த ஆப்ஷன் இல்லை. பட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலுக்குள்ளே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஜென்சிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1997 இருந்து 2012 பானான பேபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சின்னு சொல்லுவோம். பேசிக்காக இந்த ஜென்சி வந்து டெக்னாலஜி வளர டெக்னாலஜி பில்ட் ஆக டெக்னாலஜியோடு சேர்ந்து பில்ட் ஆனவங்க தான் ஜென்சிங்கிறோம். இந்த ஜென்சிங்கிற ஜென்ரேஷன் மட்டும் இல்லைங்க, ஜென்சிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென் ஆல்ஃபாங்கிற ஒரு ஜெனரேஷன் இருக்குது. இவங்களை பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா 2012 இருந்து 2024 இருக்கிறவங்கள ஜென் ஆல்ஃபாங்கிறாங்க. ஜென் ஆல்ஃபானா என்னென்னா, நாம் டெக்னாலஜி வளர ஜென்சிங்கிறவங்க டெக்னாலஜியோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஜென் ஆல்ஃபாங்கிறவங்க வளர்ந்த டெக்னாலஜியோடு வளர்கிறவங்கள ஜென் ஆல்ஃபாங்கிறாங்க. இதை விட இன்னொரு ஜென்ரேஷன் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பூம்பர்ஸ் நம்ம எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருவோம். பூம்பர்ஸுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பூமர்ஸ் ஜெனரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பூமர்ஸ் ஜெனரேஷன்னா என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1946 to 1966 வரையும் இருக்கிறவங்கள வந்து பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து வேர்ல்டு வார் முடிஞ்ச காலகட்டங்கிறதுனால எல்லாருமே வந்து வாருக்கு அப்புறம் தங்களோட புது லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பூம் ஆகுது. பெர்த் ரேட் வந்து பெருசாக பூம் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து பூமர்ஸுங்கிறாங்க. பூம்பராக்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஜென்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, அதுதாங்க ஜென்ரேஷன் பீட்டா. பேசிக்காக சொல்ல போட்டிங்கன்னா ஜென் மில்லினியர்ஸ், ஜென் எக்ஸ், ஜென்சி, பூம்பர்ஸ், ஜென் எக்ஸ், ஜென் மில்லினியர்ஸ், ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கின உலகம் தான் இந்த உலகம், அட்வான்ஸான உலகம். இந்த உலகத்தில் வாழ போகிற அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென் பீட்டா. 2025 இந்த ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்